எபிசோட் 58. மாலை பள்ளியிலிருந்து தன் இரு மகன்களையும் வீட்டிற்கு அழைத்து வந்தவன் மீண்டும் ஆபீஸிற்கு சென்று விட்டான் ரக்ஷித். கடந்த 4 வருடங்களாய் வெகுவான நேரங்களில் குழந்தைகளுடன் வீட்டிலேயே இருந்தவன் இப்பொழுது அவர்களின் அம்மாவே உடன் இருப்பதால் குழந்தைகளை யாஷிகாவிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக தனது வேலைகளை பார்க்க சென்றான். முதலில் குழந்தைகளுக்கு உடை மாற்றி கை கால்களை கழுவ வைத்து சிற்றுண்டிகளை கொடுத்தவள், நீங்க 3 பேரும் விளையாடிட்டுருங்க, அம்மா போய் நைட்டுக்கு டிஃபன் செய்யணும் என்று கூறிவிட்டு கிச்சனுக்குள் சென்றாள் யாஷிகா. குழந்தைகளுக்காகவும் ரக்ஷித்திற்காகவும் மட்டும்தான் அவள் சமைக்கிறாள். இல்லை என்றால் மீனாட்சியே சமைத்து விடுவார். அவள் சமையல் வேலைகளை ஆரம்பிக்க மீனாட்சி சமையலுக்கு தேவையான காய்கறிகளை எல்லாம் நறுக்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது கனிஷ்கா அழுகும் சத்தம் கேட்க பதறிப்போய் ஹாலுக்கு ஓடி வந்தாள் யாஷிகா. பிறக்கும் பொழுது மட்டும் அவள் சத்தம் போட்டு அழுவதோடு சரி. அதன் பிறகு கனிஷ்கா அழாதவாறு அவளை தனது கைக்குள்ளேயே பொத்தி வளர்த்து விட்டான் ரிஷி. ஏதாவது ஒரு நாள் அவள் கண்ணிலிருந்து கண்ணீர் வரும் அளவிற்கு மட்டுமே அழுதிருக்கிறாளே தவிர ஒரு நாளும் சத்தம் போட்டு அழுததில்லை கனிஷ்கா. இப்பொழுது அவள் அழுகும் சத்தம் கிச்சன் வரை கேட்க கனிஷ்காவை பார்த்ததும் பதறிவிட்டாள் யாஷிகா. தரையில் விழுந்து அடிபட்டதில் நெத்தியில் இரத்த துளிகள் கசிந்து இருந்தது. அவளை தூக்கி கொண்டவள், கனிக்குட்டி என்னடா ஆச்சு என்று பதறிப்போய் கேட்க, ராகவ்தா டாலை தள்ளி விட்டுட்டாமா. அவளுக்கு முன் பதில் சொன்னான் ராகுல். ஏஞ்சல் அப்படி பண்ணீங்க என்று யாஷிகா ராகவிடம் கேட்க, எனக்கு இவளை பிடிக்கவே இல்லம்மா. என் அம்மாவை அவ அம்மான்னு சொல்றதோட மட்டும் இல்லாம இப்போ என் பொம்மையும் அவளே எடுத்துக்க பாக்குறா. நான் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறா என்று கனிஷ்காவை பற்றி குற்றம் சாட்டினான் ராகவ். கனிக்குட்டி, நீங்க ராகவ் பொம்மையை எடுத்துக்கிட்டு திருப்பி கொடுக்கலையா என்று யாஷிகா கேட்க, எனக்கு இங்க விளையாட பொம்மை எதுவுமே இல்லையே யாஷுமா. நாட்டிக்கிட்ட இருந்து பொம்மை அழகா இருந்ததேன்னு நான் எடுத்தேன். அதுக்குள்ள அவன் என்கிட்ட இருந்து அந்த பொம்மையை வாங்கிக்கிட்டு என்னை தள்ளி விட்டுட்டான் என்றாள் கனிஷ்கா. இருவர் கூறுவதில் எது உண்மை என்று புரியாமல் யாஷிகா ராகுலை பார்க்க, டால் சொல்றது தாமா உண்மை. ராகவ் கிட்ட இருந்து டால் பொம்மை வாங்கின உடனேயே ராகவ் டாலை தள்ளி விட்டுட்டான் என்றான் ராகுல். தான் பெற்ற 2 பிள்ளைகளும் எதிரெதிர் துருவங்களாக முட்டிக்கொண்டு நிற்பதை பார்க்கும் பொழுது மனம் கலங்கினாள் யாஷிகா. ராகவ், நீ இப்படி பண்றது ரொம்ப தப்பு செல்லும். கனிஷ்காவை மட்டும் இல்ல, எந்த ஒரு குழந்தையும் நீ இந்த மாதிரி தள்ளிவிடக்கூடாது, சரியா என்று யாஷிகா ராகவிடம் கூற, ஏற்கனவே தன் அம்மா தன் கண் முன்பே கனிஷ்காவை தூக்கி வைத்து கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் இப்பொழுது அவன் செய்ததை தவறு என்றும் கூறியதால் கோவத்தில் முகத்தை திருப்பிக் கொண்டான் ராகவ். அப்பொழுது, யாஷுமா எனக்கு வலிக்குது என்று தனது நெற்றியை தொட்டு காட்டினாள் கனிஷ்கா. என்னதான் அவள் 3 குழந்தைகளின் அம்மாவாக இருந்தாலும் தன்னிடமே வைத்து வளர்த்தது கனிஷ்காவை மட்டும்தான். அதுவும் இதுவரை அவள் கீழே விழுந்து அடிபட்டதும் இல்லை. அப்படி இருக்க தனக்கு தெரிந்த முறையில் அந்த இரத்தத்தை சுத்தம் செய்து அடிபட்ட இடத்தில் ஆயின்மெண்டை அப்ளை செய்தாள் யாஷிகா. அழுததால் கனிஷ்கா சற்று சோர்வாக இருக்க அவளை படுக்கை அறைக்கு தூக்கி சென்றவள் கனிஷ்காவை தூங்க வைத்துவிட்டு மீண்டும் சமையல் வேலைகளை தொடர்ந்தாள் யாஷிகா. 2 குழந்தைகளும் சண்டையிட்டு கொண்டதை எண்ணி யாஷிகாவின் முகம் வாடியிருக்க அவள் முக வாட்டத்திற்கான காரணத்தை புரிந்து கொண்ட மீனாட்சி, விடு கண்ணு, குழந்தைங்கனாலே அப்படிதான், இன்னைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கு சந்தோஷமா பேசி சிரிச்சுப்பாங்க என்று யாஷிகாவை தேற்றினார். அதன் பிறகு சமையல் வேலைகளை முடித்துவிட்டு கனிஷ்காவை போய் பார்க்க அவளோ நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். ரக்ஷித் வீட்டிற்கு வர தாமதமானதால் ராகவிற்கும் ராகுலுக்கும் அவள் உணவை ஊட்டிக் கொண்டிருக்க அப்பொழுது வீட்டிற்கு வந்தவன் அங்கு தன் 2 மகன்கள் மட்டும் சாப்பிட்டுக் கொண்டிருப்பதால், 3 குழந்தைங்களும் ஒன்னா சாப்பிடட்டும்னு மார்னிங் தானே சொன்ன, கனிஷ்கா எங்க என்று யாஷிகாவிடம் கேட்டான் ரக்ஷித். கனிஷ்கா தூங்கிட்டு இருக்கா, நீங்களும் வர லேட் ஆயிடுச்சு, அதனால தான் முதல்ல இவங்க 2 பேருக்கு ஊட்டிட்டு இருக்கேன் என்றாள் யாஷிகா. மறந்தும் கனிஷ்காவிற்கு அடிபட்டு இருப்பதை ரக்ஷித்திடம் கூறவில்லை அவள். சரி என்று கூறிவிட்டு மேலே தனது அறைக்கு சென்றவன் அங்கு அறை இருள் வெளிச்சத்தில் கனிஷ்கா தூங்கிக் கொண்டிருப்பதால் அவளது தூக்கத்தை கலைக்க விரும்பாமல் லைட்டை ஆன் செய்யாமலேயே தனது வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு கனிஷ்காவை பார்க்க அந்த அறையில் ஒளிந்து கொண்டிருந்த மஞ்சள் வண்ண விளக்குகளின் வெளிச்சம் பால் நிலாவை போல் ஜொலிக்கும் அவளின் வெள்ளை நிற குண்டு கன்னத்தில் பட்டு அவளது கன்னங்கள் சூரியனைப் போல பிரகாசிக்க கனிஷ்காவின் கன்னத்தில் பட்டும் படாமல் இதழ் ஒற்றினான் ரக்ஷித். தூக்கத்திலேயே, யாஷுமா
என்று அவள் முனக அவளை தட்டி கொடுத்து தூங்க வைத்துவிட்டு சாப்பிட வந்தான் ரக்ஷித். அதற்குள் ராகவும் ராகுலும் சாப்பிட்டுவிட்டு சோஃபாவில் அமர்ந்து டிவியை பார்த்து கொண்டிருக்க ரக்ஷத்திற்கு உணவை பரிமாறினாள் யாஷிகா. தன்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் உணவு பரிமாறுபவளை கண்டவன், அப்படி என்ன நான் பெருசா கோவப்பட்டுட்டேன்னு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கா? அவ பண்ணதும் தப்பு தானே, அப்புறம் எதுக்கு இப்படி பிடிவாதமா என்கிட்ட பேசாம நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு இருக்கா என்று மனதிற்குள் புலம்பியவனுக்கு தெரியவில்லை போலும் அவனும் அதே பிடிவாதத்தை தான் யாஷிகாவிடம் பிடித்து கொண்டிருக்கிறான் என்று. அப்பொழுது கனிஷ்கா படியிலிருந்து கீழே இறங்கி வர யாஷிகாவை பார்த்ததும், யாஷிமா என்று அழைத்து கொண்டே வந்தவளின் குரலை கேட்டு ரக்ஷித் அவளை பார்க்க, ரக்ஷித் அவளை பார்ப்பதைக் கண்டதும் அப்படியே நின்றுவிட்டாள் கனிஷ்கா. தன்னை பார்த்தாலே குழந்தை பயப்படுகிறாள் என்பதை புரிந்து கொண்டவன் அவளிடம் இரு கைகளையும் நீட்டி வா என்று அழைக்க, அதன் பின்பு தான் சிரித்த முகமாக அங்கு வந்தாள் கனிஷ்கா. அவள் நெற்றியில் அடிப்பட்ட இடத்தில் நன்றாக சிவந்து வீங்கியிருந்தது. அதை பார்த்ததும், பாப்பாக்கு என்னாச்சு என்று ரக்ஷித் பதறியபடி யாஷிகாவிடம் கேட்க, தன் மகனை காட்டிக் கொடுக்க விரும்பாதவள், கனி கீழே விழுந்துட்டா, அதனால அடிபட்டுடுச்சு என்றவள் நிமிர்ந்தும் ரக்ஷித்தின் முகத்தை பார்க்கவில்லை. குழந்தைக்கு அடிபட்டா உடனே என்ன பண்ணணும்னு கூடவா உனக்கு தெரியாது? பாரு எப்படி வீங்கியிருக்கு என்று சாப்பிட்டுக் கொண்டிருந்தவன் உடனே எழுந்து கைகளை அலம்பி ஃப்ரீசரில் இருந்த ஐஸ் கட்டிகளை எடுத்து அதை ஒரு துணியில் வைத்து மடித்து கனிஷ்காவின் நெற்றியில் பொறுமையாக ஒற்றை ஒற்றை எடுத்தான் ரக்ஷித். கனிஷ்காவின் நெற்றி வீங்கி இருப்பதையும் மறந்து அவள் தன் மகள்தான் என்று தெரியவில்லை என்றாலும் இயற்கையாகவே தன் மகளின் மேலிருக்கும் பாசத்தில் அவன் செய்து கொண்டிருப்பதை கன்னத்தில் கை வைத்தபடி ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள் யாஷிகா. யாஷிகாவிடமிருந்து பதில் ஏதும் வராததால் ரக்ஷித் அவளை திரும்பி பார்க்க, அவனை ரசனையாக பார்த்து கொண்டிருந்தவளை பார்த்ததும், என்ன எதுக்கு பார்க்கற, இங்க பாரு என்று கனிஷ்காவின் நெற்றியை சுட்டி காட்டினான் ரக்ஷித். அடிப்பட்ட உடனேயே நான் ஆயின்மெண்ட் போட்டுட்டேன், ஆனா இப்படி வீங்கும்னு எனக்கு தெரியாது என்று கனிஷ்காவின் அருகில் வந்தாள் யாஷிகா. நீ ஒன்னும் எதுவும் செய்ய தேவையில்ல, எல்லாம் நானே பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு பொறுமையாக தன் மகளுக்கு ஐஸ் கட்டி ஒத்தடம் கொடுத்து கொண்டிருந்தான் ரக்ஷித். ரக்ஷித்தின் முன் நின்று கொண்டிருந்ததால் ஒரு பொம்மை போல் அவள் அசையாமல் நின்றிருந்தாலும் இடையிடையே வலிக்குது, கூசுது என்று கூறிக்கொண்டே இருந்தாள் கனிஷ்கா. அவள் வலிக்குது என்று கூறியவுடன் கனிஷ்காவை தூக்கி கொண்டவன் நடந்து கொண்டே பொறுமையாக தன் வேலையை தொடர்ந்தான் ரக்ஷித். தன் மகள்தான் இவள் என்று தெரியாமல் இருந்தாலும் ஒரே நாளில் இருவரின் மேல் அவ்வளவு பாசம் தோன்றுமா என்ன? தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் என்பார்களே, அக்கூற்றிற்கு ஏற்ப தன் உதிரத்தின் மூலம் பிறந்தவளை கண்டுகொள்ள முடியவில்லை என்றாலும் உணர முடிந்தது ரக்ஷித்தால். வீக்கம் சற்று குறைந்த பிறகுதான் கனிஷ்காவை கீழே இறக்கிவிட்டான் ரக்ஷித். எப்ப அடிப்பட்டாலும் இப்படிதான் குழந்தைய கண்டுக்காம விட்டுடுவியா யாஷிகா என்றவனுக்கு கோபம் தலை தூக்கி இருக்க, முன்ன பின்ன அவளுக்கு அடிபட்டு இருந்தா தானே எனக்கு தெரியும். இது நாள் வரைக்கும் கனிக்குட்டிக்கு அடிப்படாம நானும் என் அண்ணனும் அவளை பத்திரமா பார்த்துக்கிட்டோம். அதனாலதான் இப்ப அடிப்பட்ட உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம ஆயின்மெண்ட் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டேன் என்றாள் யாஷிகா. அவளோடு சேர்த்து அவள் அண்ணன் புராணத்தையும் பாடியதால் மேலும் கோபம் அடைந்தவன், நீங்க 3 பேரும் ஒரே ரூம்ல படுத்துக்கோங்க, நான் ராகவை என் கூட படுக்க வச்சுக்கிறேன் என்று யாஷிகாவிடம் கூறிவிட்டு ராகவை தூக்கி கொண்டு மற்றொரு அறைக்கு சென்றான் ரக்ஷித். பின்பு கனிஷ்காவிற்கு உணவை ஊட்டி முடித்து ராகுலையும் கனிஷ்காவையும் ரக்ஷித்தின் அறைக்கு அழைத்து சென்றவள் அவர்கள் இருவரும் தூங்குவதற்காக கதைகளை சொல்லிக் கொண்டிருக்க, படுத்த உடனேயே தூங்கிவிட்டான் ராகுல். மாலையில் நீண்ட நேரம் உறங்கியதால் கனிஷ்காவிற்கு தூக்கம் வராமல் இருக்க, யாஷிமா நீங்க எப்பவுமே எனக்கு கதை தானே சொல்றீங்க, இன்னைக்கு ஒரு பாட்டு பாடுங்களேன் என்றாள் கனிஷ்கா. இன்று கனிஷ்காவிற்கு அடிப்பட்டதிலிருந்தே யாஷிகாவிற்கு தன் அண்ணனின் ஞாபகம்தான் வந்து கொண்டிருந்தது. 4 வருடங்களாய் குழந்தைக்கு ஒரு அடி கூட படாமல் பத்திரமாக உடனிருந்து பார்த்து கொண்டிருந்தவன் தன்னிடம் விட்டு சென்ற ஒரு நாளிலேயே கனிஷ்காவிற்கு அடிப்பட்டதால் தன் அண்ணனை மனதில் நினைத்தே பாட்டு பாட ஆரம்பித்திருந்தாள் யாஷிகா. என்ன தவம் செஞ்சு புட்டோம், அண்ணன் தங்கை ஆகியுட்டோம், பாவி நானும் பொன்னா பிறந்த பாவமா, வாழும் இடம் பிறந்த இடம் ஆகுமா, காணம் காய்ச்சி தீப்பிடிக்க கண்ணு ரெண்டும் நீர் இறைக்க, வீட நானும் கரை சேர்ந்து போறேனே, சாமி மேல பாரம் போட்டு வாரேனே, ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ, கண்ணே கற்பகமே கண்ணுக்குள்ளே சொற்பனமே, தூங்காமல் அண்ணன் கூட எப்பொழுதும் கூட இரு, எப்பொழுதும் கூட இரு, என் தாயி ஒரு தாயை பெத்தெடுத்தாளே, புது வாழ்வு அவ வாழ தத்து விட்டேனே,
கருவீட்டில் பூத்து புட்டோம், வீட்டையும் தான் மாத்தி புட்டோம். அவதாரம் போல நீயும் அவதரித்தாயே, மருதாணி போல என்னை வளர்த்து விட்டாயே. சிவந்த இடம் பிறந்த இடம், உதிர்ந்த இடம் புகுந்த இடம், என்ன தவம் செஞ்சு புட்டோம், அண்ணன் தங்கை ஆகி புட்டோம் என்ற பாடலை யாஷிகா முழுதாக பாடி முடித்திருக்கும் பொழுது அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. கனிஷ்காவிற்கு அடிபட்டு இருப்பதால் கனிஷ்காவையும் 2 நாட்களாக யாஷிகாவிடம் கோபமாக நடந்து கொண்டிருப்பதால் யாஷிகாவையும் பார்க்க வந்தவன் யாஷிகா தன் அண்ணனை எண்ணி உருகி பாடிக்கொண்டிருந்த பாடலை கேட்டதும் மீண்டும் கோபமாக அங்கிருந்து சென்று விட்டான் ரக்ஷித். தன் கனிமாவிற்கு அடிபட்டிருந்த தகவலை அறிந்து கோபமானவன் ரக்ஷித்தின் வீட்டிற்கே வந்து விட்டான் ரிஷி.